மரணவாசல். வருண் மற்றும் அபிமன்யு கல்லறை தோட்டத்தை அடைந்தனர். சிறிது நேரம் நடந்த பிறகு இருவருமே அடர் சாம்பல் நிறத்தில் வர்ணம் பூசப்பட்ட பெரிய பங்களாவிற்கு வந்தனர். அது 2 மாடிகளை கொண்டிருந்தது. அதன் உள்ளே சுமார் 50 முதல் 60 அறைகள் இருப்பது போல தெரிந்தது. பங்களாவிற்கு அருகில் சுமார் 2 ஹெக்டர் நிலம் காலியாக இருந்தது. வறண்ட விளை நிலத்திற்கு நடுவே கல்லறை தோட்டத்து பங்களா கட்டப்பட்டிருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டமோ வண்டிகளின் போக்குவரத்தோ வீடுகளோ எதுவும் தென்படவில்லை. மச்சான், இது ஏதோ பேய் படம் எடுக்கிறதுக்கு செட் போட்ட மாதிரி தெரியுது. இந்த பங்களாவுக்கு மேல மட்டும் எப்படி மேகம் கருப்பா இருக்குன்னு பாரு என்று அபிமன்யு சொல்ல வருண் மேலே பார்த்தான். அவன் சொன்னது போல சூழ்ந்திருந்த கருமேகங்கள் இருளின் பிடியில் பங்களா இருப்பதைப் போல காட்சியளித்தது. வருண் அபியிடம், மச்சான், இது எங்களோட பரம்பரை சொத்து. என்னோட கொள்ளு தாத்தா இந்த நிலத்தை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து வாங்கினாரு என்று கூறினான். எனக்கும் தெரியும். நான் இந்த பங்களாவை பத்தியும் உன்னோட முன்னோர்கள் பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன் என்றான் அபி. வருண் ஆச்சரியத்துடன், உனக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். இந்த பங்களாவை எப்போ எதுக்காக கட்டினாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி 24 ஆகஸ்ட் 1608 அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்கு வந்தாங்க. ஆனா அப்போ அவங்க இந்தியால ஆட்சி செய்யல. ஏன்னா இங்க வாழ அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா இந்த பிரிட்டிஷ்காரனுங்க இருக்கானுங்களே, பன்னியில இருந்து பசு வரைக்கும் ஒண்ணு விடாம சாப்பிடுவானுங்க. அதனால அவங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி இங்க அதிகமா இடம் வாங்க ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க கிராமங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி ஒரு தடவை அவங்க கந்தர்வ கோட்டைக்கு வந்தப்போ இந்த கிராம மக்கள் அவங்கள ஊருக்குள்ளேயே வரவிடல என்று அபிமன்யு விளக்கம் அளித்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்று வருண் ஆர்வமாக கேட்டான். என்ன நடந்துச்சுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவோட பொக்கிஷங்களை சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்தியா பேராசை புடிச்ச மக்களால நிரம்பி இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த ஊரை ஆண்ட மன்னர் அந்த இடத்துக்காக பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து பெரிய தொகையை வாங்க விரும்பினாரு. ஆனா மக்களையும் பகச்சிக்க கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால கந்தர்வ கோட்டை கிராமத்துக்கு வெளியே மன்னர் ஒரு கல்லறை கட்டினாரு. பேய் பயம் இருக்கிறதுனால கிராம மக்கள் பகல் நேரத்துல கூட கல்லறை இருக்கிற வழியில போறதுக்கு பயந்தாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்ல. கல்லறைக்கு மேல பங்களாவோட சேர்த்து ஒரு தோட்டமும் கட்டுனாங்க. ஆரம்பத்துல இந்த இடத்த பிண தோட்டம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஊரை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாளடைவுல இது கல்லறை தோட்டமா மாறிடுச்சு. வருண் அபிமன்யு சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். வேற ஊர்ல இருந்த பிரிட்டிஷ்காரங்க எப்ப இந்த கிராமத்துக்கு வந்தாலும் இந்த பங்களாவில தான் தங்குவாங்க. இங்க இருந்தவங்க நல்லா அவங்கள கவனிப்பாங்க. அவங்களுடைய எல்லா பொருளும் இங்கதான் இருந்துச்சு. பகல் ராத்திரின்னு பாக்காம நாள் முழுக்க இங்க சரக்கடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கள சில பேர் யக்ஷினிய பத்தி கூட பத்திரிக்கையில சொல்லிருக்காங்க என்றான் அபிமன்யு. யக்ஷினியின் பெயரை கேட்டதும் வருண் எரிச்சல் அடைந்து, உன் கதை முடிஞ்சுதா? நாம இப்ப உள்ள போலாமா என்று கேட்டான். நீ உள்ள போறத யாரும் தடுக்கல. நான் சொல்ற கதை உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால நீ முழுசா கேப்பன்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல. நான் இன்னொரு நாள் உன்கிட்ட முழுசா இந்த கதைய சொல்றேன் என்று பதில் அளித்தான் அபிமன்யு. கல்லறை தோட்டத்து பங்களாவின் நுழைவாயில் சுமார் 10 அடி உயரம் இருந்தது. வருண் மற்றும் அபிமன்யு கதவை நெருங்கிய போது அபிமன்யு துரு பிடிக்கப்பட்ட கதவில் ஒரு பெரிய பூட்டு இருப்பதை கண்டான். அபிமன்யு தன் கையை பூட்டின் மீது வைத்து, மச்சான், இது பூட்டி இருக்குடா, பூட்டு சாவி உன்கிட்ட இருக்கா என்று கேட்டான். வருண் தனது பையை எடுத்து துளாவியபடி, இரு, இதுக்கு என்கிட்ட ஒரு சாவி வச்சிருந்தேன். அது எங்க போச்சு? அத பேக்குள்ளதான் வச்சிருந்தேன். இதோ இருக்கு என்று வருண் தனது பையிலிருந்து பூட்டுக்கான பெரிய சாவியை எடுத்தான். அப்போது திடீரென்று ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். கதவை சீக்கிரம் தொற. கதி கலங்கி போனான் வருண். யாரும் இல்லாத இடத்தில் எங்கிருந்து அந்த குரல் வருகிறது என்று தெரியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான். வருண் ஆச்சரியத்துடன், மச்சான், உனக்கு அந்த குரல் கேட்டுச்சா? அபிமன்யு, குரலா? என்ன குரல்? டே, ஒரு பொண்ணோட குரல்டா. கதவை சீக்கிரம் தொறன்னு சொல்லுச்சே, உனக்கு கேக்கல என்று வருண் பதட்டத்துடன் சொல்ல அபிமன்யு அவனை அலட்சியப்படுத்துகிறான். எந்த பொண்ணோட குரல்? என்னடா உளர்ற? எனக்கு கேட்காம உன் காதுல மட்டும் தனியா கேக்குதா? மச்சான், நான் சும்மா யக்ஷினிய பத்தி சொன்னதுக்கே நீ பயந்துட்ட தானே? அதான்
உனக்கு அவ குரல் கேக்குற மாதிரி தோணுது. நீ ஒன்னும் பயப்படாத. அதான் நான் உன் கூட இருக்கேன்ல. நீ பூட்ட தொற, உள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு பாத்துடுவோம் என்றான் அபி. வருண் பூட்டிற்குள் சாவியை நுழைக்க வானில் பலத்த சத்தத்துடன் இடி இடித்து ஒரு பெரிய மின்னல் வெளிச்சம் தோன்றி மறைந்தது. பதட்டமடைந்த வருண் தன்னை பல நூறு கண்கள் கவனிப்பதைப் போல உணர்ந்தான். பூட்டிற்குள் சாவியை நுழைத்து திருப்பினான். ஆனால் பூட்டு துருப்பிடித்திருந்ததால் சாவி சுழலவில்லை. சாவியை பல முறை திருப்பியபடி, அடச்ச, சாவி போட்டும் பூட்ட திறக்க முடியல என்று வருண் கூறினான். அபிமன்யு குழப்பமாக, என்னாச்சு என்று கேட்டான். மச்சான், சாவி உள்ள உடைஞ்சு பூட்லயே மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் என்றான் வருண். என்ன, சாவி உடைஞ்சு போச்சா? எப்படிடா? ரொம்ப பழைய சாவிடா. எப்படி துருப்பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தல. அது உடைஞ்சதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. அபிமன்யு தன் தலையில் கையை வைத்து, ஐயோ, இப்ப நம்ம என்னடா செய்யறது என்று கேட்டான். வருண் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்க மறுபடியும் கேட்டது அந்த பெண்ணின் குரல். கல்லெடுத்து பூட்ட ஒட என்றது. வருணும் அதை கவனிக்காமல், நல்ல ஐடியா. ஆமா, அதையே நீ பொம்பளை வாய்ஸ்ல சொல்ற என்று கேட்டான் வருண். ஐடியாவா? நான் எதுவும் அந்த மாதிரி சொல்லவே இல்லையடா. வருண் அதை அலட்சியப்படுத்தினான். அபிமன்யு தன்னை பயம்புறுத்த இது போன்ற ஏதாவது சேட்டைகளை செய்து கொண்டிருப்பான் என்று நினைத்தான் வருண். வருண் அவனுக்கு அருகில் தரையில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அதன் உதவியுடன் 3 முறை கல்லால் பூட்டை அடித்த பிறகு பூட்டு உடைந்தது. பூட்டு உடைக்கப்படும்போது உக்கிரமான அந்த பெண்ணின் அலறல் சத்தம் வருணிற்கு கேட்டது. வருண் தாழ்பாலை திறந்து கதவை தன் கைகளால் தள்ளினான். ஆனால் கதவு மிகவும் கனமாக இருந்ததால் அதை தனியாக தள்ள முடியவில்லை. அதனால் அபிமன்யுவும் அவனுக்கு உதவினான். இருவரும் சேர்ந்து தங்கள் முழு பலத்துடன் கதவை திறக்க கதவு மெல்ல திறந்தது. கதவு திறக்கும் சத்தம். கதவு திறந்தவுடன் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. வருண் ஒரு அடி எடுத்து வைத்து பங்களாவிற்குள் நுழைய போகும்போது ஒரு மிகப்பெரிய அலறல் சத்தம் இருளிலிருந்து கேட்டது. அதை கேட்டு வருண் பதறினான். வருண் பயத்தில், யாரது என்று கேட்டான். பங்களாவின் உள்ளிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. நான் யக்ஷினி, உன் மரணம். பங்களாவிற்குள்ளிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்க வருண் பயத்தில் அபிமன்யுவிடம், மச்சான், உனக்கு அந்த குரல் கேட்டுச்சா என்று கேட்டான். குழம்பிய அபிமன்யு, என்ன குரல் என்று பதில் கேள்வி கேட்டான். மச்சான், ஒரு பொண்ணோட குரல்டா, உனக்கு கேக்கல என்று வருண் சொல்ல அபிமன்யு எரிச்சலுடன், டே, இங்க வந்ததுல இருந்து பொண்ணோட குரல் கேக்குதுன்னு சொல்லிட்டே இருக்க. நீ எந்த பொண்ண பத்தி சொல்ற? மச்சான், எனக்கு தெரியலடா. ஆனா நான் உண்மையதான்டா சொல்றேன். இதோட 3வது தடவையா எனக்கு அந்த பொண்ணோட குரல் கேட்டுச்சு என்றான் வருண். உன் காதுல மட்டும் கேக்குதா அந்த குரல்? ஆமா, நீ ட்ரெயின்ல வரும்போது உன் காதுல இயர்போன்ஸோட தானே வந்த, கரெக்டா? ஆமா, ஆனா அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் வருண். அதான பார்த்த, அதனாலதான் உனக்கு குரல் கேட்டிருக்கு. மச்சான், டிராவல் பண்ணும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு ஓயாம பாட்டு கேட்டிருப்ப. அதான் உன் காதுல அந்த பாட்டோட எக்கோ அடிச்சிருக்கோம் என்று அபி வருணை சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். அபி, நான் என்ன சொல்ல வரேன்னா, வருணை பேச விடாமல் தடுத்து அபி பேசத் தொடங்கினான். அதெல்லாம் ஃப்ரீயா விடு. எவ்ளோ நேரம்டா வெளியவே வெயிட் பண்றது? பூட்டை உடைச்சதுக்கு அப்புறம் இங்க நின்னுட்டு இருந்தா எப்ப உள்ள போறது? யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு வெயிட் பண்றியா? இல்ல யாராவது வந்து வெல்கம் பண்ணாதான் சார் உள்ள போவீங்களா? இல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு நல்ல நேரம், தேதி, கிழமை, சகுனம் எல்லாம் பார்த்துதான் உள்ள போவியா என்று கிண்டல் அடித்தான் அபிமன்யு. அபிமன்யு சொன்னதற்கு வருண் பதில் சொல்லாமல் கோபமாக பங்களாவிற்குள் நுழைகிறான். பங்களாவிற்குள் எங்கும் இருட்டாக இருந்தது. எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருள். எந்த திசையில்
போகிறோம் என்று தெரியாமல் துளாவியபடி இருளில் நடந்து கொண்டிருந்தார்கள். உள்ளே நுழைந்த அபிமன்யு, மச்சான், இங்க ரொம்ப இருட்டா இருக்குடா, நாம ஏதோ இருண்ட குகைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு என்றான். வருண் தனது மொபைலின் டார்ச் லைட்டை ஆன் செய்கிறான். அவன் தனது குழந்தை பருவத்தை இந்த பங்களாவில் கழித்ததால் இபி பாக்ஸ் எங்கே இருக்கிறது என்று தெரிந்திருந்தது. சிறிது நேரத்தில் வருண் சுவிட்சுகளை ஆன் செய்தான். பங்களாவை சுற்றிலும் வெளிச்சம் பரவத் தொடங்கியது. விளக்குகளை பார்த்து அபிமன்யு, மச்சான், நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா என்று அபி கேட்க, வருண் ஆச்சரியத்துடன் என்ன விஷயம் என்று கேட்டான். இந்த பங்களா 13 வருஷமா மூடி இருந்துச்சு, ஆனா லைட் எல்லாம் இன்னும் ஒர்க் ஆகுது பாத்தியா? எப்படிடா? வருண் ஏதோ நினைத்து, ஒருவேளை ஈபிக்காரங்க கரண்ட கட் பண்ணாம இருந்திருக்கலாம் என்றான். அபிமன்யு விரைவாக கேட்டான், ஏன் அவங்க கரண்ட கட் பண்ணல? ஏன்னா அவங்க மனசுல யக்ஷினிய பத்தின பயம் இருந்திருக்கும். சோ அவங்க கரண்ட கட் பண்ண வந்தா எங்க யக்ஷினி ஏதாவது செஞ்சுடுவாளோன்ற பயத்துல கூட அவங்க இங்க வராம இருக்கலாம் என்றான் வருண். வருணின் விளக்கத்திற்கு அபிமன்யு எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஏனெனில் வருணுடைய விளக்கம் அவனுக்கு பிடித்திருந்தது. அவன் பங்களாவை சுற்றி பார்க்க தொடங்கினான். 13 ஆண்டுகளாக பங்களா மூடப்பட்டிருந்ததால் எல்லா இடங்களிலும் தூசி அதிகமாக படிந்திருந்தது. சுவரெங்கும் சிலந்தி பல வலைகளை உருவாக்கி வைத்திருந்தன. அவை எல்லா இடத்திலும் பரவி இருந்தன. பங்களாவிற்குள் 2 பெரிய குவி மாடங்கள் இருந்தன. அவை அதன் அழகை கூட்டியது. பங்களாவின் படிக்கட்டுகள் பளிங்குகளால் செய்யப்பட்டிருந்தது. ஹாலில் பெரிய பர்மிய மற்றும் பெல்ஜிய சரவிளக்குகள் இருந்தன. உள்ளே இருந்த மர சாமான்கள் மஹோகனி மரத்தால் ஆனது. சுவர்களில் பல கலைப்பொருட்கள் இருந்தன. வாள்கள், கயிறுகள், கோடாரிகள் என மிகவும் பழமையான பல்வேறு பொருட்கள் சுவர்களில் மாட்டப்பட்டிருந்தன. அந்த பழைய பொருட்கள் அனைத்தையும் பார்க்கும்போது அது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒவ்வொரு கதை இருப்பது போல தோன்றியது. அபிமன்யு எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்து, மச்சான், இந்த பங்களாவை உள்ள இருந்து பாக்கும்போது ரொம்ப ஆடம்பரமா இருக்குதுடா. இது ஒரு பழைய பங்களான்னு தான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் பார்த்தா ஏதோ இத மூடி 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆன மாதிரி இருக்கு. 1000 தான் சொல்லு. வெள்ளக்காரன் தான்ப்பா. இந்த பங்களாவை எவ்வளவு ரசிச்சு கட்டிருக்காயா. எப்படியும் இன்னும் பல வருஷத்துக்கு இந்த பங்களாவுக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா உன் சொந்தக்காரங்க எப்படி இந்த பங்களாவை இத்தனை வருஷம் விட்டு வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல என்றான் அபிமன்யு. அபிமன்யுவின் கேள்விக்கு வருண் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவன் வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த அறைகள் ஒவ்வொன்றும் அவனுடைய குழந்தை பருவத்து நினைவுகளை ஞாபகப்படுத்தியது. அவன் தந்தை ராகவன் அறைக்கு சென்றான் வருண். அவன் தந்தை கதை எழுதுவதற்காக பயன்படுத்திய டைப்ரைட்டர் தூசி படிந்து ரிப்பேர் ஆகி மூலையில் கிடந்தது. அதை ஒரு டேபிளில் எடுத்து வைத்து தன் சட்டையால் அதை துடைக்க அவனை அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த டைப்ரைட்டர் ஓரத்தில் ரைட்டர் ராகவன் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. வருணிற்கு அவன் அப்பாவுடன் இருந்த நினைவுகள் அவனை அறியாமல் அவன் கண்ணில் கண்ணீரை வரவழைத்தது. சுய நினைவுக்கு வந்த வருண் அந்த அறையை விட்டு நகர்ந்தான். அவன் அந்த அறையை விட்டு வெளியில் சென்றதும் அங்கு இருந்த டைப்ரைட்டர் சடக் சடக் என்ற சத்தத்துடன் தானாக டைப் அடித்தது. அந்த டைப்ரைட்டரில் உள்ள பேப்பரில் ஏன் வந்த வருண் வாசகம் ஒவ்வொரு எழுத்தாக பதிவானது. மர்மம் தொடரும். வேட்டை தொடரும்.